ஹாய் ஹலோ வெல்கம் டு அம்மா பி விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் பாஸ்தா. ஸோ இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு கொடுமா அப்படி கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து க்யூப் சீஸ் இன்றைக்கி போட போகிறேன். மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒர்கானோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகு. ஸோ இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பால் வந்து காய்ச்சி ரெடியாக ஆற வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு கீ போட்டுட்டு அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானோடனே நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய், பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வதனா போதும். ரொம்ப வந்து ப்ரௌனாக மொறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய், பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போது ஆனியனை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதவட்டும். ஓரளவுக்கு வதவுனதுக்கப்புறம் லைட்டாக தேவையான சால்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து பாஸ்தாவுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ மசாலா நம்மலாம் சேர்க்குறப்ப இதுலேயும் கொஞ்சம் மசாலாவுக்கு உப்பு சேர்த்தாதான் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பாஸ்தாலே ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்த பேனில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி மைதா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து காய்ச்சின பால் ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்க அந்த பாஸ்தா மசாலா வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ வானலில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கிண்டிட்டுங்க. 2 நிமிஷம் அது நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாஸ்தாலாம் போட்டுட்டு உப்பு எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்க்கும் ஆர்கானோவும் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மிளகும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய க்யூப் வந்து சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லு வந்து கிரைண்ட் பண்ணி விட்டுறேன். நல்லா அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டக்குன்னு ரெடி ஆகிடும் பாஸ்தா. வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. பசங்க வீட்டில் இருக்கப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க